ஹாய், திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல். நம்ம சேனல் வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து லாவை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம வேல்யூ அப்டேட்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியாவில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு குரூப்ஸ்லலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், உயில் சம்மந்தமான ஒரு சட்ட ஆலோசனை வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தந்தை உயில் எழுதாமல் இறந்தால் சொத்து எவ்வாறு பகிர்ந்தளிக்கப்படும் அப்படிங்கிறது தான் வந்து டாப்பிக்கு. அதாவது ஒரு தந்தை இறந்துட்டார், சொத்து நிறைய இருக்குது, என்ன பசங்க இருக்காங்க, ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா வந்து எழுதாத சொத்தை எப்படி பகிர்ந்தளிக்கப்படும், என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது ப்ராப்பர்ட்டி டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவாங்க. அதாவது இன்றைக்கி இப்போ தொடர்ச்சியாக நம்ம பார்ப்போம். 1956ஆம் ஆண்டு இந்து வாரிசுரிமை சட்டத்தின்படி சொத்து ஒரு நிலையான வரிசையில் பகிர்ந்தளிக்கப்படுகிறது. சொத்து விநியோகம் என்றால் என்ன அப்படின்னா, அனைத்து பெற்றோர்களும் தங்கள் குழந்தைகளுக்காக வந்து சொத்துக்களை சேர்க்கிறார்கள். அவர்கள் தங்கள் உயில்களில் எந்த சொத்துக்கள் மற்றும் எவ்வளவு பங்குகள் தங்களுக்கு பிறகு பகிர்ந்து கொடுக்க விரும்புகிறார்கள் என்பதை தெளிவாக எழுதுகிறார்கள். அவர்கள் இறந்த பிறகு சொத்துக்கள் உயில்படி வாரிசுகளுக்கு பகிர்ந்தளிக்கப்படுகிறது. இது குடும்பத்தின் சொத்து தகராறுகள் மற்றும் நீதிமன்ற வழக்குகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பை நீக்குகிறது. ஆனால் சிலர் உயிரெழுதாமல் இறந்து விடுகிறார்கள். அப்படியானால் இறந்தவர்களின் சொத்துக்களை யார் பெறுவார்கள் என்று கேள்விக்குறி வருகிறது. மகனும் மகளும் அந்த சொத்துக்களை எவ்வாறு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த பதிவு செய்ய போகிறோம். அதாவது உதாரணமாக, ஒருவர் உயிலெழுதாமல் இறந்து விடுகிறார் என்று வைத்துக்கொள்வோம். அவர் ஒரு இந்து என்றும் அனைத்து சொத்துக்களும் அவர் சொந்தமாக உழைத்து சம்பாதித்த சொத்து அல்லது அவரது மூதாதையர்கள் மூலியமாக அவருக்கு பெறப்பட்ட சொத்து என்று வைத்து கொள்வோம். இந்தியாவில் தற்போது நடைமுறையில் உள்ள சட்டங்களின் கீழ் உங்களுக்கு என்ன நடக்கிறது என்பதை நான் கூறுகிறேன். ஒரு உயில் எழுதாவிட்டால் என்ன நடக்கும்? 1956ஆம் ஆண்டு இந்து வாரிசுரிமை சட்டத்தின்படி சொத்து ஒரு நிலையான வரிசையில் பகிர்ந்தளிக்கப்படுகிறது. வகுப்பு, அதாவது கிளாஸ் வகுப்பு 1 சட்டப்பூர்வ வாரிசுகள்னு சொல்லுவாங்க. வகுப்பு 1 இதில் முறையே உயிருடன் இருக்கும் மனைவி, குழந்தைகள் மற்றும் தாய் ஆகியோர் அடங்குவர். உங்கள் தாய் இறந்துவிட்டால் சொத்து மகன், மகள் மற்றும் தந்தையின் விதவை அவர் மறுமணம் செய்து கொண்டால் இடையே சமமாக பகிர்ந்தளிக்கப்படும். வகுப்பு 1, அதாவது கிளாஸ் 1 வாரிசுகள் இல்லை என்றால் சொத்து இரண்டாவது வகுப்பு வாரிசுகளுக்கு, அதாவது இரண்டாவது வகுப்பு வாரிசுகள் யார் என்றால் உடன் பிறந்தவர்கள், தாத்தா, பாட்டி போன்றவர்கள் அல்லது தொலைதூர உறவினர்களுக்கு செல்லும். தந்தை உயில் எழுதாமல் இறந்துவிட்டால் அவரது மகனும் மகளும் வகுப்பு 1 வாரிசுகளாக மாறுகிறார்கள். இறந்த தந்தையால் பெறப்பட்ட சொத்து தானாகவே இருவருக்கும் சமமாக செல்லும். வாரிசுரிமை சான்றிதழ் கட்டாயம். எதற்காக? உயிலில் இல்லாமல் நிலையில் இறந்தவரின் சொத்துக்களை, வங்கி கணக்குகள், முதலீடுகள் போன்றவை உரிமை கோர வாரிசுகளுக்கு சிவில் நீதிமன்றத்திலிருந்து ஒரு வாரிசுரிமை சான்றிதழ் தேவைப்படுகிறது. இந்த ஆவணம் சட்டப்பூர்வ வாரிசுகளை அடையாளம் காட்டுகிறது. சொத்துக்கள் வாரிசுகளுக்கு சொந்தமானது. இருப்பினும் உயிரில்லாத நிலையில் சொத்து உரிமைகளை மாற்றவோ அல்லது நிதியை அணுகவோ நேரம் எடுக்கும். அதே நேரத்தில் குடும்ப தகராறுகள் ஏற்பட்டால்
எடுத்துக்காட்டாக வணிக பங்குகளின் தொடர்பாக ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதனால் நீங்கள் நீதிமன்றத்தை நாடி செல்ல வேண்டியது இருக்கும். மற்றும் உயில் எதற்காக தேவைப்படுகிறது? உயில் தேவை. அதனால் பெற்றோர் உயிருடன் இருக்கும்போதே சொத்து பங்குகள் மற்றும் வாரிசுகளுக்கு விநியோகம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை குறிப்பிட்டு உயில் எழுதுவது நல்லது. அவர்களின் வாரிசுகளும் உயில் எழுதுவதற்கான தேவையை பற்றி விவாதிக்க வேண்டும். இப்போதெல்லாம் உயில் எழுதுவது மிகவும் எளிது. எப்போது நீங்கள் ஒரு சரியான வழக்கறிஞரை தேர்ந்தெடுத்து உயில் எழுதுவது மிகவும் முக்கியமான ஒரு விஷயமாகும். எதிர்காலத்தில் சொத்துக்கள் குறித்து குடும்பத்தில் எந்த தகராறுகளையும் தவிர்க்க ஒரு வழக்கறிஞரால் உயில் தயாரிக்கப்படுவது நல்லது. மேலும் வங்கி கணக்குகள், முதலீடுகள் மற்றும் காப்பீடுகள் கொள்கைகளில் நாமினி விவரங்களை புதுப்பித்த நிலையில் வைத்திருக்க கவனமாக இருக்க வேண்டும். இதுதான் ஒரு உயிலுக்கு ஏன் எழுதணும் முக்கியமானது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இதில் முக்கியமானது என்ன பார்த்தோம் அப்படின்னா, தந்தை இறந்தால் சொத்து யாருக்கு போகும், அதாவது உயில் எழுதி வைக்காமல் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம். அதாவது கிளாஸ் 1 கிளாஸ் 2ன்னு சொல்லி இருக்குது. அதாவது ஹிந்து சக்சஷன், அதாவது இந்திய வாரிசு உரிமை சட்டத்தில். அதில் 1ல் மகன், மகள், தாய், அதுக்கப்புறம் அவருடைய மனைவி வருவாங்க. கிளாஸ் 2ல் யார் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட சகோதரர்கள் பிள்ளைகள், அப்புறம் தூரத்து உறவினர்கள்லாம் கிளாஸ் 2ல் வருவாங்க. கிளாஸ் 1ல் உள்ளவங்களுக்கு தான் முதல் சொத்துரிமை அளிக்கப்படும். கிளாஸ் 1ல் உள்ளவங்க யாரும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கிளாஸ் 2ல் உள்ளவங்க அந்த சொத்துக்களை பிரித்து எடுத்துக்கலாம். இது உயிர் எழுதாத பட்சத்தில். அதனால் என்னவென்றால், பல சொத்துக்கள் இருக்கிறது, இல்லை சில சொத்துக்கள் இருக்கிறது அப்படின்னா நம் குடும்பத்தின் சூழ்நிலையை அறிந்து உயிரில் எழுதி வைப்பது மிகவும் அவசியம். அதனால் அனைவரும் சூழ்நிலையை தெரிந்து உயிலை எழுதி வைப்பது முக்கியமானது என்று நாம் இதில் பதிவிடுகிறோம். நம் சேனலை ரெகுலராக பார்த்துட்ருக்கிறவங்க ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்குமே. மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வியூ பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.